வாக்குகள் திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தற்பொழுது டெல்லியில் விளக்கம் அளித்து வருகிறது. வாக்குகள் திருட்டு என்று புகார் கூறுவது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என தலைமை தேர்தல் ஆணையம் தற்பொழுது விளக்கம் அளித்து வருகிறது. மேலும் பாரபட்சத்துடன் செயல்படுவது இல்லை எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம். பீகார் மாநிலத்தில் சர் நடவடிக்கையில் அனைத்து கட்சிகளுக்கும் பங்கு உள்ளது என தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வாக்குகள் திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளது. சில கட்சிகள் வேண்டுமென்றே பொய்யாக பரப்புகின்றனர் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்ச மாட்டோம் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. எந்த கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் பாரபட்சத்துடன் செயல்படுவது இல்லை எனவும் உறுதியாக தெரிவித்துள்ளது. வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்து வருகிறது. அரசியல் அமைப்பை அவமதிப்பதாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை தவறாக வழிநடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒட்டுமொத்த தேர்தல் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாகத்தான் சர் நடவடிக்கை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் அனைத்து கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது என்றும் எந்த ஒரு கட்சிக்கும் தாங்கள் பாரபட்சத்துடன் செயல்படுவது இல்லை என்றும் உறுதியாகவும் ஆதாரத்துடனும் நிரூபித்துள்ளது தேர்தல் ஆணையம். மேலும் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு அஞ்ச மாட்டோம் எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து கட்சிகளையும் தேர்தல் ஆணையம் சரிசமமாகவே நடத்துகிறது என்றும் தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி ஒருபோதும் நடந்ததில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் குறித்து உண்மைக்கு மாறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.